வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். முதல்ல செய் நன்றி அறிதல் அப்படின்னா என்ன விளக்கம்? அதாவது நமக்கு உதவி செய்தவர்களை மறக்காமல் அவர்களின் நன்மையை என்றென்றைக்கும் நினைவில் வைத்து நன்றியுடன் இருக்கக்கூடிய சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு தான் செய் நன்றி அறிதல். செய் நன்றி, நன்றினா உதவின்னு அர்த்தம். அப்போது ஒருத்தர் செய்த நன்றியை என்றென்றும் மறக்கக்கூடாது. அவங்க ஏதாவது தீமை செஞ்சாங்கன்னா அதை உடனே மறந்துடணும், நன்மையை மறக்கக்கூடாது. அப்போ இது ஒரு சிறந்த அறம், நல்ல காரியம். செய் நன்றி அறிதல் எப்போவுமே அவர்கள் செய்த நன்றியை மனசில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது. இதனை நன்றி மறந்தவர்கள் வாழ்க்கையிலே உயர்வு பெற முடியாது. அப்போ இதை பற்றி தான் இங்கே வள்ளுவர் 10 குறட்பாக்கள் எழுதியிருக்கிறாரு. இதில் முதல் குறள் பார்த்தோம்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவி, இப்போ இதை 2 விதமாக நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஒன்று எப்படின்னா, நம்ம பிறருக்கு எந்த உதவியும் செய்யலை, அதே மாதிரி நமக்கு ஒருத்தங்க எந்த உதவியும் செய்யலை, இதுதான் செய்யாமல் செய்த உதவி. இப்போ சாதாரணமாக நம்ம என்ன செய்வோம், யாராவது ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா இந்த உதவியை நம்ம எப்போ அவங்களுக்கு திருப்பி செய்ய போகிறோம். அது கைமாறு கருதக்கூடிய உதவி. கைமாறு கருதாத உதவின்னா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி, அதுதான் செய்யாமல் செய்த உதவி. அப்போ நமக்கு ஒருத்தர் ஒரு உதவியும் செய்யாதிருக்க நாம் அவருக்கு செய்த உதவிக்கு, நம்மளுக்கு அவங்க எந்த உதவியும் எந்த காலத்துலையும் செய்யலை, ஆனால் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் போய் உதவி செய்கிறோம். அப்போ அந்த உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது. வையகம் அப்படின்னா மண்ணுலகம், வானகம் அப்படின்னா விண்ணுலகம். இதை 2 கொடுத்தாலும் ஈடு ஆகாது. அப்போ இந்த உதவி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் சுயநலமற்ற உதவி. இதுதான் செய்யாமல் செய்த உதவி. அப்போ எதை கொடுத்தும் அந்த நன்றியை நம்மால் ஈடுகட்ட முடியாது. இப்போது இதுக்கு சொன்னோம்னா, ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருக்கிறாரு. நல்ல மழை காலத்தில் அவருடைய வீடு இடிஞ்சு போய் விழுந்துருது. அவருக்கு வசிக்கிறதுக்கு வீடு கிடையாது. அப்போ அந்த வழியாக வழிபோக்கன ஒருத்தன் போகிறான். இந்த முதியவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை, அவருக்கு ஒன்றும் புரியலை. அவர் அப்படியே வருத்தத்தில் இருக்கும் பொழுது இந்த வழிபோக்கன் என்ன பண்ணுறான்னா, அந்த இடிஞ்சு போன வீடை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சரி செய்து முதியவர்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்து, ஐயா நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். போகும்போது தான் இந்த முதியவர் சொல்கிறாரு, அப்பா நான் இது வரைக்கும் உனக்கு எந்த உதவியுமே செய்யலை, ஆனால் நீ இப்போ எனக்கு உதவி செய்திருக்கிற, அப்போ இந்த உதவியை நான் எப்படி உனக்கு திருப்பி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ வழிபோக்கன் சொல்கிறான், நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்யலை, நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க, அப்போ என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுது, அதுவே பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ இதுதான் வள்ளுவர் கூற வந்த செய்தி. முதியவரும் வழிபோக்கணும் ஒருத்தர் பார்க்கல. அப்போ முதியவர் இதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்த உதவியும் செய்யலை, ஆனால் முதியவர் கஷ்டத்தில் இருந்தபோது அவன் உதவி செஞ்சுருக்கிறான். அப்போ இதுதான் செய்யாமல் செய்த உதவி. இப்போ நம்ம பார்த்தா நம்மளுடைய பெற்றோர் நமக்கு எல்லாமே செய்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில். நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் பிற்காலத்தில் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதே மாதிரி நம்முடைய ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, ஏற்றி விடக்கூடிய ஏணி அந்த இடத்துல தான் நிற்கிது. ஏணி மேலே ஏறி போன மாணவர்கள் உயரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க பாடம் சொல்லித்தராங்க. அந்த பாடம் சொல்லித்தரது ஒரு உதவி நமக்கு. அந்த உதவி பிற்காலத்தில் நாம் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சின்ன உதவி, அதாவது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவிதான் செய்யாமல் செய்த உதவி. அப்போ அந்த உதவிக்கு விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது. குறளின் பொருள், தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது. மீண்டும் குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.